இருந்தாலும் என்னென்னா ஒரு அரசோட லோகோவை எடுக்கிறாருன்னா அரசு மீது ஒரு வேளை அதிருப்தியா, ஒரு வேளை அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆதவ் அர்ஜுனா. இந்த திரைத்துறையெல்லாம் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தின மாதிரி இது உள்ளபடியே ஆதவ் அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சரானதில் அதிருப்தி இருக்கலாம். ஒரு வேளை விஜய் அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம், இவர் நாங்கள் முதலமைச்சர் மாதிரி இவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாருமே பேசுகிறாங்க. நான் வாக்களித்தது விஜய்க்கு தான் வாக்களித்தோம், இவருக்கு ஒன்றும் வாக்களிக்கல. ஆனால் இன்றைக்கி இந்த டிவிக்கு அரசு அமையறதுக்கு காரணமே இது போன்ற இன்ஃப்ளூயன்சர்கள் தான். இப்போ எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. இப்போ ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிருப்தி ஏற்படும் போது இதே இந்த நபர்கள், இந்த இன்ஃப்ளூயன்சர்கள்கிட்ட போய் நடிகைகள் இவங்களை 200 பேர் கைவசம் வச்சு கிட்டத்தட்ட 2000 இன்ஃப்ளூயன்சர்களை பார்த்தீங்கன்னா இதை இன்ஃப்ளூயன்ஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்ற தகவல்லாம் வருது. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய அரசியல் செய்திகள், நிறைய தமிழர்கள் சிக்கல்கள், போராட்டங்கள் என்னென்னோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் போனாலும் 5 வருஷத்துக்கு அதிர்ச்சி தான். இது ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் தனது அந்த ரேஸ் உடையில் SDAT அப்படின்ற ஒரு லோகோ எடுத்திருக்காரு. அந்த லோகோ என்னென்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கொடுக்குற லோகோ. அந்த லோகோ தனது ரேஸ் உடையிலிருந்தோ ஹெல்மெட்லேருந்தோ தூக்கியிருக்காரு. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம அவர் சொல்லாமல் நாமளாக ஒரு கற்பனையாக ஒரு கதையை எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்னென்னா ஒரு அரசோட லோகோவை எடுக்கிறாருன்னா அரசு மீது ஒரு வேளை அதிருப்தியா, ஒரு வேளை அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார்ல, யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆனதில் ஒரு வேளை அதிருப்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பேஸ்கெட் பால், அந்த தமிழ்நாடு பேஸ்கெட் பால் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்புலையும் அகில இந்தியாவிலையும் ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒருவேளை இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி ஆதவ் அர்ஜுனா கொடுத்ததில் ஒரு வேளை அஜித்குமார் அவர்களுக்கு அதிருப்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிற விதமாக அதை நீக்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆதரவு எல்லாமே மெல்ல விலகி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆதரவு இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையான என்ன சொன்ன ஒரு கருணை பார்வை விஜய் மீதும் தாவேகா மீதும் இருந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஆட்சிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு அதிருப்தி இருக்குது. அதை கடந்து இப்போ எப்படி விஷால் ஒரு துறை அமைச்சரை என்ன சொல்கிறாரு, இதுக்கு அவர் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யாருன்னா ராஜ்மோகன் இது திரைத்துறையெல்லாம் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தின மாதிரி இது உள்ளபடியே ஆதவ் அர்ஜுனா விளையாட்டுத்துறை அமைச்சரானதில் அதிருப்தி இருக்கலாம். ஒரு வேளை அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா அரசு முத்திரையை நீக்கிறாங்கன்னா இப்போது தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சருக்கு தகுதியானவங்க தகுதி இல்லைன்றதை சொல்கிறதுல நமக்கே உடன்பாடு இல்லை தான். ஏன்னா நிர்வாகம் பண்ணட்டும், நிர்வாகம் பண்ண பிறகு அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா அப்போ நம்ம சொல்லுவோன்னு இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா இவர் பேஸ்கெட் பால்லையே பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா உள்ளடி வேலை செஞ்சு தான் அந்த பேஸ்கெட் பாலில் அந்த சம்மேளனத்துக்கு, அதாவது அந்த ஃபெடரேஷனுக்கே பார்த்தீங்கன்னா தலைவரானது உள்ளடி வேலைகள் செஞ்சு தான். சரிங்களா? யார்? ஆதவ் அர்ஜுனா. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த சுச்சுவேஷனில் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த பதவி ஏற்றதில் இவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தான் அந்த லோகோ நீக்கியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர வேறு காரணம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆமாம் சார். கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தார் அவருக்கு. அதனால் அந்த லோகோவை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தார். இப்போ இந்த அரசு பதவியேற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கலந்துக்க போகிற ரேஸோட அந்த ட்ரெஸ்ஸில் சுத்தமாக லோகோ இல்லை. அப்போ விஜய் அரசு மீது ஒரு நம்பிக்கை இல்லையா, இல்லை விளையாட்டுத்துறை நம்பிக்கை இல்லையா? முதல்ல நான் நினைக்கிறது என்னென்னா ஆதவ் அர்ஜுனா மீது அவருக்கு அதிருப்தி இருக்குன்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்தடுத்த நடவடிக்கை எல்லாருமே இன்றைக்கி சுட்டி காட்டுறதே எனக்கு கேட்டால்
விஜய் அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம், இவர் நாங்கள் முதலமைச்சர் மாதிரி இவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாருமே பேசுகிறாங்க. நான் வாக்களித்தது விஜய்க்கு தான் வாக்களித்தோம், இவருக்கு ஒன்றும் வாக்களிக்கல. ஆனால் இவர் வந்து இரண்டாவது தலைவராக இவர் வந்து தன்னை காட்டுகிறாரு அப்படின்ற மாதிரி, இரண்டாவது இல்லை நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு காட்டுறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அவருடைய பேச்சுக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே பிடிக்கல. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசின அந்த வார்த்தையும் சரி, அஜித் அவர்கள் குறித்த வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பொதுவாகவே சொல்கிறேன், நேருக்கு நேர் சொல்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கிற அந்த வேலையை வந்து ஆதவ அர்ஜுனா இறங்கிட்டார். ஸோ இரண்டாவது நபராக நம்பர் 2 நான் தான் நினைக்கிறேன். நாளைக்கு விஜயை கூட பார்த்தீங்கன்னா வந்து எது வேணாலும் ஆட்சி கவிழ்ப்பு பண்ணலாம், இல்லை எதை வேணாலும் பண்ணிவிட்டு அந்த முதலமைச்சர் பதவி மீது ஒரு குறி வச்சிருக்கிறாரா ஒரு வேளை ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒரு தகவல் இருக்குல்ல. ஆட்சியை கவிழ்த்துட்டு கூட நாளைக்கு வரலாம், ஆதவ அர்ஜுனா வரலாம், அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருக்குது சார். உள்ளபடியாக என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து விஜய் அண்ணாக்கு தான் வாக்களித்தோம், இவருக்கு ஒன்றும் வாக்களி, ஆனால் இவர் வந்து முதலமைச்சர் மாதிரி தன்னை காட்டிக்கிறாரு அப்படின்னு. இன்னொன்று ஒரு படி இருக்குது என்னென்னு கேட்டால், அந்த கட்சியில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே போய் இவரை போய் சந்திக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சசிகலா எப்படி இருந்தாங்களோ, சசிகலா தான் அமைச்சர் ஆகலை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பவ்யமாக போய் சக அமைச்சர் தானே. இப்போது ஒரு ஆதவ அர்ஜுனா யார், ஒரு அமைச்சர். செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே விட்டு போய் அணுகும்போது அந்த பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் இறங்கி குனிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செங்கோட்டையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் கையில் கொம்பே கொடுத்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு குனிகிறார். அந்த பேசக்கூடிய அந்த அந்த பாவனை வந்து அவ்வளோ குனிய வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி குவி போல் முதுகு வளைஞ்சு போச்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன் இவ்வளோ குனிகிறாருன்னு எனக்கு புரியலை. மூத்த அமைச்சர், திறமையான அமைச்சர், எம்ஜிஆர் அவர்களால் முதல் வந்து அமைச்சர் பதவி வாங்கினவர், ஏன் இவ்வளோ குனிகிறாருன்னு தெரியல. எல்லாருமே வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட போய் அந்த குனியக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாமே வந்து வாக்களித்த அத்தனை பேருக்குமே, விஜய் மீதான பதிவு கொண்ட அத்தனை பேருக்குமே வந்து ஒரு அதிருப்தியாக இருக்குது. அந்த வகையில் ஏற்கனவே வந்து அஜித்குமார் சொல்லியிருக்கிறாரு, நான் விஜய் அவர்களுக்கு எப்பவுமே நான் வந்து நல்லது தான் நான் நினைப்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய அணுகுமுறை வந்து ஒரு அதிருப்தியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓசூரில், அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இருக்கிற ஓசூரில் வந்து கிட்டத்தட்ட 30 வீடுகள் வந்து புறம்போக்கு இடங்களில் வீடு கட்டினா வந்து இடிச்சிருக்காரு தமிழக அரசு. ஒரு பெண்மணி வந்து கத்துது, உங்களுக்கு நம்பி தானே ஓட்டு போட்டோம், வாங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிடுது. அவங்க இன்னும் படத்தில் வர மாதிரி நினச்சிட்டாங்க பொழுது, உடனே வந்து நிற்கிறது. இது இப்போது பெரம்பூரில் சார், பெரம்பூர் எனக்கு பரிச்சயமான பகுதி. நான் கிட்டத்தட்ட 83 நான் வந்து பயணிக்கிற அந்த பகுதி பெரம்பூர் பகுதி. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாலை நீதிமன்றத்தில் பொது வழி சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து, அந்த வழக்கெல்லாம் பைசலாகி வந்து அதை வந்து அந்த பொது வழியை வந்து தடையை வந்து எடுத்து அதை அந்த யார் வந்து அதை என்க்ரோச் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி பாதையை அமைச்சிட்டாங்க, பொது வழி பாதையை அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு பொது வழி ஆயிடுச்சு. இது வந்து நீதிமன்ற உத்தரவின்படி நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், பார்த்தீங்களா விஜய் அவர்கள் வந்தார், எங்களுக்கு பாதையே இல்லாமல் இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போனோம், இப்போ பாருங்கள் பாதை உருவாயிடுச்சு. ஸோ இது வந்து விஜய் அண்ணா சாதனை ஈதனைன்னு சொல்லி போட்டு ஒரே வந்து ரோதனை கொடுக்குறானுங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆக்கிரமிப்பு வந்து அகற்றப்பட்டிருக்கு. அது உள்ளபடியே நீதிமன்ற உத்தரவுகள் பெற்று தான் கூட ஆக்கிரமிப்பு நீக்கப்பட்டதாக இருக்கட்டுமே. இதுக்கு வந்து சாதனை ஈதனை சொல்லும் போது அப்போ இந்த மக்களுடைய வேதனை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறது நியாயம் தானே. மக்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறது நியாயம் தானே. இன்றைக்கி ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீங்கள் அகற்றுங்களே, நாங்களாம் உங்களுக்கு தான் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கடந்த காலத்தில் திமுகவும் அந்த பிழையை பண்ணாங்க. இதே கொளத்தூர் தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு அது பூங்காவாக உருவாக்கப்பட்டது நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பாலத்துக்காக குறிப்பிட்ட இடங்கள் தேவைன்னா அந்த இடத்த மட்டுமே இடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இவங்க பூங்காவை வந்து உருவாக்குறதுக்கும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, இருக்கிற அத்தனை வீடும் ஒரு 50-60 வீடை இடித்து விட்டாங்க. கொளத்தூர் பகுதியில் நடந்துச்சு. நான் சொல்கிறது அந்த ஐசிஎஃப்ல வந்து போகக்கூடிய அந்த கொளத்தூர் போகக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு பாலம் கட்டுறது. அந்த பாலம் கட்டுறதுக்கு அருகாமையில் இருந்த வீடுகள் இடிக்கப்பட்டு அங்கே வந்து ஒரு பூங்காவே உருவாயிடுச்சு. இது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து வெற்றி பெற்ற கற்பனை, அது கடந்த ஆட்சியிலையும் இது போன்ற விஷயங்கள் நடந்தது. இந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படுதுன்றது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ புதிய ஆட்சி தான் வந்து ஆட்சி வந்து 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதறல் சத்தம் கேட்குது.
பெரம்பூர் பகுதியில் ஒரு பொது வழி சம்பந்தமாக வந்து நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் கிடைச்ச வந்து அந்த ஒரு சம்பவத்தை வந்து தனக்கு வெற்றியாக கருதுகிற அந்த தாவேக்கா அல்லது முதலமைச்சர் தரப்பு இது போன்ற வசை சொற்கள் வந்தாலும் அது வாங்கி தானே ஆகணும். அப்போ ரெண்டையுமே நீங்கள் வந்து நீதிமன்ற நடவடிக்கைன்னு சொன்னால் நீங்கள் அதை கடந்து போயிடணும். இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறீங்க. பொது வழி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் கடைசின்னு சொல்கிறேன். அது ஒரு 2 வாரத்தில். இது நீண்ட காலமாக வழக்கு நடந்து அந்த பொது வழி பாதைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே சாதனைக்குதுன்னும் போது இப்போ இந்த மக்களுடைய வந்து வேதனையை வெளிப்படுத்தும் போது ஆட்சியாளர்கள் திட்டம் தான் செய்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போதான் எடுத்து போடுறாங்க. இதுங்களெல்லாம் நம்பியாரா ஓட்டு போட்டிங்க போட்டதுங்க சகிக்கல சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதுவும் அந்த கிருஷ்ணான்றவன் வந்து வெளியிட்டிருக்கிறான். அவங்க பண்ணுற அந்த கணவன் மனைவி சேர்ந்து போடக்கூடிய பல வீடியோக்கள் அருவருப்பான வீடியோக்கள். அதை பார்க்கறதுக்கு மில்லியன் கணக்கில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவனுடைய ஃபாலோவர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருஷ்ணான்ற அவன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 8 பேரோ 10 பேர் தான் வச்சுருக்கிறான். எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரூட் ஜெகதீஷ் சந்திரா, இந்த பிஆர்ஓக்கள், இந்த நபர்களை ஒரு 8 பேரோ 10 பேரோ வந்து அவ்வளோதான் வச்சுருக்கான். ஃபாலோவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் நினைக்கிறேன் மொத்தத்தில். அதாவது விஐபிகளை கடந்து. விஐபினா என்ன, அதில் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமா வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறான்னு பார்த்தீங்களா, அவனுங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பேர் ஃபாலோவர்ஸாக வச்சுருக்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் ஃபாலோ பண்ணுறான். நான் சொல்கிறது இவன் ஃபாலோ பண்ண சொல்கிறான். ஆனால் இவனுக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ். பட் இவன் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 80 பேர். அதில் ஒரு 7-8 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் மாபியா, ஜெகதீஷ் சந்திரா, பிஆர்ஓக்கள், மேனேஜர்கள், இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த டிவிக்கே அரசு அமையறதுக்கு காரணமே இது போன்ற இன்ஃப்ளூயன்சர்கள் தான். இப்போ எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. இப்போ ஆட்சியில் நடக்கூடிய இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இதே இந்த நபர்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள்கிட்ட போய் கமெண்ட்டில் போய் அசிங்கமாக வந்து கமெண்ட்டில் திட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி மீதான அதிருப்தியோட வெளிப்பாடு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கதறானுங்க, எனக்கு இவரை தெரியாது, எனக்கு ஜெகதீஷை தெரியாது, அவரை தெரியாது, இவரை தெரியாதுன்றாங்க. முழுக்க எனக்கு தெரிஞ்சு 200 பேர் வந்து, நான் சொல்கிறது 2000 இன்ஃப்ளூயன்சர்கள், 200 பேர் வந்து நடிகைகள். இவங்களை வந்து 200 பேர் கைவசம் வச்சு கிட்டத்தட்ட 2000 இன்ஃப்ளூயன்சர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ற தகவலாம் வருது. ஆக முழுக்க வந்து இது ஒரு ரீல் ஆட்சின்றது கன்ஃபார்ம். இப்போ இடைத்தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உத்தியெல்லாம் எடுக்க போகிறாங்க, இந்த இன்ஸ்டா பிரபலங்களை வச்சு என்னெல்லாம் ஆட்டம் போட போகிறாங்கன்றதை பார்க்க தான் போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் வேணாம், புதிய ஸ்பான்சர்ஷிப் உடனான ரேசிங் உடையில் தான் இப்போ அஜித்குமார் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை அப்படின்னு தானே சார் அர்த்தம்? ஆமாம், அது அப்படி தான் சார் ஆகும். இப்போது ஒரு லோகோ வந்து எடுக்கிறாங்கன்னா எனக்கு இந்த தமிழ்நாடோட வந்து அந்த இது தேவையில்லை, எனக்கு அந்த அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செல்வாக்கு மூலமாக நம்ம வந்து பெற்றா மாதிரி ஆகிடும். இல்லை அது பேசப்படும். ஏன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்களா எங்கள் அரசுன்னுவாங்க, தாவேக்கா அரசோட சிம்பிள்ன்றுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிஏடியோட அந்த சிம்பிள்ன்றதை தாண்டி என்ன ஆகிடும்னா இது தாவேக்கா அரசோட எஸ்டிஏடி சிம்பிள் அப்படி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அது வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு. அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டேன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீதான அதிருப்தி தான் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அமைச்சர்களில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து விஜய் அவர்களே ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு செயல்படுறதுன்னா அது ஆதவ அர்ஜுனா தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.